ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் வாராகி வழிபாடு பற்றி தான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அமையாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சொந்த வீடு கட்டுறதுல நிறைய தடைகள் வரும், திருமணமாகாமல் இருப்பாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இன்னும் சிலருக்கு வெளியில சொல்ல முடியாத இக்கட்டான சூழ்நிலையில கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தொடர்ச்சியாக 11 நாட்கள் வாராகி வழிபாடு செய்யறத பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கலியுகத்துல உக்கிர தெய்வங்களின் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட உக்கிர தெய்வத்தின் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் நம்ம வாராகி அம்மன். வாராகி அம்மனை முழு மனதோட நம்பி யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். இதோட மட்டும் இல்லாமல் எதிரிகள் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாமல் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி மட்டுமே கிடைக்கும். அப்படிப்பட்ட வாராகி அம்மனை எந்த முறையில் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வழிபாடை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 11 நாட்கள் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 11 நாட்களும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கணும். அதை ரொம்ப நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்களா, அந்த டைம்லலாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அது மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும். 11 நாட்களும் அசைவம் சாப்பிடவே கூடாது. இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம். இந்த வரக்கூடிய நாட்களில் இதில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாட்டோட நேரத்தை பார்த்தீங்கன்னா இரவு 7 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள செய்யணும். வேறு எந்த நேரமும் இந்த வழிபாட்டுக்கு அவ்வளவு உகந்தது கிடையாது. இந்த ஒரு நேரத்தை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். காலையிலேயே தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமாயிடுங்க. மாலை நேரத்தில் வாராகியம்மன் படம் இல்லை சிலை இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் ஏற்றி வைங்க. இல்லை எங்ககிட்ட படமும் இல்லை விக்கிரகமும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வாராகியம்மனை நினச்சி அதுக்கு அம்பாளுக்கு பதிலாக ஒரு புதுசாக ஒரு மண் அகல் தீபம் வாங்கி அந்த தீபத்தை ஏற்றி வச்சு அவங்கள அம்பாலாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரி, தாமரை தண்டு திரி, பஞ்சு திரி, இது 3ஐயும் ஒன்றா திரித்து திரியாக்கி தயார் செஞ்சு அந்த தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்துக்கு இந்த திரி போட்டு நீங்கள் ஏற்றணும். அப்போது அதீத சக்தி கிடைக்கும். இந்த தீபத்தை வெறும் தரையில் வைக்காமல் ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே வையுங்க. வாராகி அம்மனுக்கு பூமிக்கடியில் விளையக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம். அதே போல செவ்வாழை, மாதுளம்பழம் இதெல்லாமே தேனில் கலந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக 11 நாட்களும் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா பானகம் வைக்கணும். அடுத்ததான் வராகி அம்மனின் படத்துக்கு வராகி அம்மனாக பாவிச்சு நாம் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு செவ்வரளி, செம்பருத்தி, மல்லிகை, நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூ, இந்த நாளில் எது கிடைச்சாலும் அதை தினமும் வைங்க. இது எல்லாமே தயார் செஞ்சு வச்சுட்டு வராகி அம்மனின் படத்தை பார்த்தோ இல்லை வராகியை நினச்சி நீங்கள் ஏற்றி வச்சிருக்கிற தீபத்தை பார்த்தோ இல்லை அம்பாலோட சிலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலையை பார்த்தோ இந்த வராகி அம்மனோட மந்திரத்தை 21 தடவை சொல்லணும். அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய எந்த கஷ்டம் தீரணுமோ எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த கஷ்டம் எல்லாமே தீரணும், அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார வராகி அம்மன் கிட்ட நீங்கள் வேண்டிக்கோங்க.
வேண்டிட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா 15 to 20 நிமிடத்துக்குள்ள அந்த தீபத்தை குளிர வச்சுக்கலாம். தீபத்தை குளிர வச்சதுக்கு அப்புறமா நைவேத்தியமாக வச்ச பொருளை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பிரசாதமாக நாம் கொடுத்து சாப்பிடலாம். இந்த முறையில் தொடர்ச்சியாக 11 நாட்களும் நாம் வராகி அம்மனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை முன் வச்சு வழிபாடு செய்யும் போது அந்த கஷ்டம் எல்லாமே விலகிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் இப்போ ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரம் தான். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மன் வழிபாட்டை தொடர்ச்சியாக முழு மனதோடையும் நம்பிக்கையோடையும் யார் ஒருத்தவங்க 11 நாட்கள் செஞ்சுட்டு வர்றீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டம் துன்பம் இருந்தாலும் எல்லாமே நீங்கி இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும். இதை ரொம்ப நம்பிக்கையாக செய்யுங்க. கண்டிப்பாக வராகி அம்மன் உங்களுக்கு நிச்சயமாக அருள் கொடுப்பாங்க, உங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.